ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணா சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைதா கதாதாரா சிவாஷாரி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 8. அத்தியாயத்தின் தலைப்பு பரத்தை அடைதல். பதம் 3. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா, அகில உலக கிருஷ்ண பக்தி கழக ஸ்தாபகாச்சாரியார். மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அழிவற்ற உன்னதமான உயிர்வாழி பிரம்மன் என்றும் அதன் நித்தியமான இயற்கை அத்தியாத்மா என்றும் அழைக்கப்படுகிறது. ஜீவாத்மாவின் ஜடவுடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா அல்லது பலனோற்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பொருளுரை. பிரம்மன் நித்தியமாக இருப்பதும் அழிவற்றதும் ஆகும். இதன் தன்மை ஒருபோதும் மாறுவதில்லை. ஆனால் பிரம்மனுக்கு மேல் பரபிரமன் உள்ளார். பிரம்மன் என்பது ஜீவாத்மாவை குறிக்கும். பரபிரம்மன் என்பது பரமபுருஷ பகவானை குறிக்கும். இந்த ஜட உலகில் ஜீவாத்மாவினால் ஏற்கப்பட்டுள்ள நிலை அதன் உண்மையான நிலையிலிருந்து வேறுபட்டதாகும். ஜீவாத்மா ஜட உணர்வில் இருக்கும்போது ஜடத்தின் எஜமானனாக ஆக முயற்சி செய்வது அவனது இயற்கையாகும். ஆனால் கிருஷ்ண உணர்வு எனப்படும் ஆன்மீக உணர்வில் பரமனுக்கு தொண்டு செய்வதே அவனது நிலையாகும். உயிர்வாழி ஜட உணர்வில் இருக்கும்போது அவன் ஜட உலகில் பல்வேறு உடல்களை எடுத்தாக வேண்டும். இதுவே கர்மா, அதாவது ஜட உணர்வில் ஊந்துதலால் படைக்கப்படுபவை எனப்படுகிறது. வேத இலக்கியங்களில் உயிர்வாழி ஜீவாத்மா என்றும் பிரம்மன் என்றும் அழைக்கப்படுகிறான். ஆனால் அவன் ஒருபோதும் பரபிரம்மன் என்று அழைக்கப்படுவதில்லை. ஜீவாத்மா பற்பல நிலைகளை ஏற்கிறான். சில நேரங்களில் இருண்ட ஜட இயற்கையினுள் கலந்து தன்னை ஜடமாக அடையாளம் காண்கிறான். வேறு சில நேரங்களில் அவன் தன்னை உயர்ந்த ஆன்மீக இயற்கையுடன் அடையாளம் காண்கிறான். எனவே அவன் பரமபுருஷ பகவானின் நடுநிலை சக்தி என்று அழைக்கப்படுகிறான். ஜடம் மற்றும் ஆன்மீகத்தின் மீதான அவனது அடையாளத்தை பொறுத்து அவன் ஜட உடல் அல்லது ஆன்மீக உடலை அடைகிறான். ஜட இயற்கையின் அவன் 84 லட்சம் வாழ்வினங்களில் ஏதேனும் ஒன்றில் வடிவில் பிறக்கலாம். ஆனால் ஆன்மீக இயற்கையில் அவனுக்கு ஓர் உடல் மட்டுமே. ஜட இயற்கையில் மனிதன், தேவன், மிருகம், பறவை போன்ற பற்பல உடல்களில் ஏதேனும் ஒன்றில் அவன் தனது கர்மத்திற்கு ஏற்ப பிறவி எடுக்கிறான். சில நேரங்களில் ஜட உலகில் ஸ்வர்கலோகங்களை அடைய அவன் யாகம் புரிகிறான். ஆனால் தனது புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் மனித உருவில் பூமிக்கு திரும்புகிறான். இந்த வழிமுறை கர்மா எனப்படுகிறது. வேத யாகத்தின் வழிமுறை சாண்டோக்கிய உபநிஷத்தில் விளக்கப்பட்டுள்ளது. யாகசாலையில் 5 வித பொருள்கள் 5 வித நெருப்பில் அளிக்கப்படுகின்றன. ஸ்வர்கலோகங்கள், மேகங்கள், பூமி, ஆண், பெண் ஆகியவை 5 வித நெருப்பாக கருதப்படுகிறது. நம்பிக்கை. சந்திரனில் அனுபவிப்பவன், மழை, தானியங்கள், விந்து ஆகியவை 5 விதமான யாக அர்ப்பணங்களாக கருதப்படுகின்றன. யாக வழிமுறை பின்வருமாறு செயல்படுகிறது. குறிப்பிட்ட ஸ்வர்கலோகத்தை அடையும் நோக்கத்துடன் அதற்குரிய குறிப்பிட்ட யாகங்களை செய்யும் உயிர்வாழி அதன் விளைவாக அந்த லோகத்தை அடைகிறான். ஆனால் யாகங்களின் பலன் தீர்ந்தவுடன் மழையின் மூலமாக அவன் பூமியை வந்து அடைகிறான். அத்தகு ஜீவாத்மா
தானியங்களின் உருவை எடுக்க அந்த தானியங்கள் மனிதனால் உண்ணப்பட்டு விந்துவாக மாற்றமடைகிறது. அதன் மூலம் பெண் கருவுறுகிறாள். இவ்வாறாக மீண்டும் மனித பிறவியை அடையும் உயிர்வாளி மீண்டும் யாகம் செய்கிறான். வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டே உள்ளது. ஆனால் இத்தகைய யாகங்களை தவிர்க்கும் கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண உணர்வில் நேரடியாக ஈடுபட்டு இறைவனிடம் திரும்பிச் செல்ல தன்னை தயார்படுத்திக் கொள்கிறான். பகவத்கீதைக்கு விளக்க உரை வழங்கும் அருவவாதிகள் பிரம்மன் ஜட உலகில் ஜீவாத்மாவை உருவை எடுப்பதாக அறிவின்றி கருதுகின்றனர். மேலும் கீதையின் 15ஆம் அத்தியாயத்தின் 7வது பதத்தினை இதற்கு சான்றாக குறிப்பிடுகின்றனர். ஆனால் அப்பதத்திலோ என்னுடைய நித்தியமான நுண்ணிய அங்கம் என்று ஜீவாத்மாவை குறிப்பிடுகிறார் பகவான். கடவுளின் நுண்ணிய அம்சமான உயிர்வாளி பௌதிக உலகினுள் வீழ்வதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் பரமபுருஷர் அல்லது அச்சுதா ஒருபோதும் வீழ்ச்சி அடைவதில்லை. எனவே பரபிரம்மன் ஜீவாத்மாவாக உருவெடுப்பதாக கூறும் கற்பனை ஏற்கத்தக்கதல்ல. வேத இலக்கியங்களில் பிரம்மன் அல்லது ஜீவாத்மா பரபிரம்மனிடமிருந்து அல்லது பரமபுருஷரிடமிருந்து வேறுபடுத்தப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்வது அவசியமாகும். பதம் மொழிபெயர்ப்பு. உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே, எப்போதும் மாறிக்கொண்டுள்ள பௌதிக இயற்கை அதிபூத எனப்படும். சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதிதைவ எனப்படும். மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களிலும் இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கும் பரமபுருஷனாகிய நான் அதியக்ஷா யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறேன். பொருளுரை. ஜட இயற்கை தொடர்ந்து மாறிக்கொண்டே உள்ளது. ஜட உடல்கள் பொதுவாக 6 நிலைகளை கடக்கின்றன. பிறக்கின்றன, வளர்கின்றன, சிறிது காலம் வாழ்கின்றன, இனவிருத்தி செய்கின்றன, தளர்கின்றன, பின்னர் அழிகின்றன. இத்தகைய ஜட இயற்கையே அதிபூத எனப்படும். ஒரு குறிப்பிட்ட நிலையில் ஆக்கப்பட்டு மற்றொரு நிலையில் இஃது அளிக்கப்படுகிறது. எல்லா தேவர்களையும் அவர்களது பல்வேறு கிரகங்களையும் உள்ளடக்கிய பரமபுருஷரின் விஸ்வரூபம் அதிதைவதா எனப்படுகிறது. பகவான் கிருஷ்ணரின் விரிவங்கமான பரமாத்மா தனிப்பட்ட ஆத்மாவுடன் இணைந்து உடலில் வசிக்கின்றார். அதியக்ஞா என்று அழைக்கப்படும் பரமாத்மா இதயத்தில் வீற்றுள்ளார். இந்த பதத்தின் கருத்தில் ஏவ என்னும் சொல் மிக முக்கியமானதாகும். ஏனெனில் பரமாத்மா தன்னிடமிருந்து வேறானவர் அல்ல என்பதை பகவான் இச்சொல்லின் மூலம் வலியுறுத்துகிறார். பரமாத்மாவின் உருவில் தனிப்பட்ட ஆத்மாவுடன் அமைந்திருக்கும் பரமபுருஷ பகவான் ஆத்மாவின் செயல்களுக்கு சாட்சியாகவும் அதன் பலதரப்பட்ட உணர்வுகளுக்கு ஆதாரமாகவும் விளங்குகிறார். சுதந்திரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பை தனிப்பட்ட ஆத்மாவிற்கு வழங்கும் பரமாத்மா அவனது செயல்களுக்கு சாட்சியாக விளங்குகிறார். பரமபுருஷனின் இத்தகைய பல்வேறு தோற்றங்களில் செயல்கள் அனைத்தும் இறைவனின் திவ்யமான தொண்டில் ஈடுபட்டிருக்கும் தூய பக்தனுக்கு தாமாகவே தெளிவாகின்றன. பரமபுருஷரை அல்லது பரமாத்மா ரூபத்தில் அணுக இயலாத ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அதிதைவதா என்று அழைக்கப்படும் விஸ்வரூபத்தை தியானிக்கிறான். கால்கள் கீழ்நிலை கிரகங்களாகவும், கண்கள் சூரியன் சந்திரர்களாகவும், தலை மேலுலகங்களாகவும் கருதப்படும் விஸ்வரூபத்தை விராட புருஷரை தியானிக்குமாறு ஆரம்ப நிலை ஆன்மீகவாதி அறிவுறுத்தப்படுகிறான். பதம் 5 மொழிபெயர்ப்பு. மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கை அடைகிறான். இதில் சிறிதும் சந்தேகமே இல்லை. பொருளுரை. இப்பதத்தில் கிருஷ்ண உணர்வில் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ண உணர்வுடன் தனது உடலை நீக்கும் எவரும் உடனடியாக பரமபுருஷனின் திவ்யமான இயற்கைக்கு மாற்றப்படுகின்றனர்.
பரமபுருஷர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். எனவே தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருப்பவரும் தூய்மையானவற்றில் தூய்மையானவர் ஆவார். ஸ்மரன் அல்லது நினைவு கொள்ளுதல் என்னும் சொல் முக்கியமானதாகும். பக்தி தொண்டின் மூலம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யாத தூய்மையற்ற ஆத்மாவிற்கு கிருஷ்ணரது நினைவு சாத்தியமல்ல. எனவே கிருஷ்ண உணர்வை வாழ்வின் ஆரம்பத்திலிருந்து பயிற்சி செய்ய வேண்டும். தனது வாழ்வின் இறுதியில் வெற்றி அடைய ஒருவன் விரும்பினால் கிருஷ்ணரை நினைவு கொள்ளக்கூடிய வழிமுறை இன்றியமையாததாகும். எனவே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் மகாமந்திரத்தை தொடர்ந்து இடைவிடாமல் ஜபிக்க வேண்டும். மரத்தைப் போல பணிவாக இருக்க வேண்டும் என்று பகவான் சைத்தன்யர் அறிவுறுத்தியுள்ளார். ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்பவனுக்கு பல்வேறு தடைகள் இருக்கலாம். இருப்பினும் அத்தடைகளை பொறுத்து கொண்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தொடர்ந்து ஜபம் செய்ய வேண்டும். இதன் மூலம் அவன் தனது வாழ்வின் இறுதியில் கிருஷ்ண உணவின் முழு பலனை அடைய முடியும். श्री श्रीमद् भगवद गीता की जय, श्रील प्रभुपाद की जय, गौर परमानंदे हरि हरि बोल।